Good morning students. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட்ல பார்க்க போறது என்ன அப்படினா கெபாசிட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம்னா கான்செப்ட் ஆஃப் கெபாசிட்டன்ஸ்னா என்ன, அப்புறம் எப்படிலாம் ஒரு சர்க்யூட்ல கெபாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணலாம், சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், அதோட எக்ஸ்பிரஷன், டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் சர்க்யூட் ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். First one, what is the problem? Find the values of total capacitance if the two capacitors 10 microfarad and the 20 microfarads are connected in the series circuits. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்க்யூட்டில் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படிப்பா டயக்ராம் போடலாம், ஒரு C1 C2 இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டு கெப்பாசிட்டர்ஸை, அது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரோட வேல்யூ 10 மைக்ரோஃபாரட், ரெண்டாவது கெப்பாசிட்டரோட வேல்யூ 20 மைக்ரோஃபாரட், ரெண்டுமே ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரீஸாக கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்காங்க வேறு, ஃபைண்ட் the values of total capacitance. So series connect பண்ணும்போது when the series and the connections means எதுப்பா சேமா இருக்கும், charge will be same, what will be different, voltage to be வந்து different. So the C1 capacitors across உள்ள voltage is V1, C2 ன்ற capacitors across உள்ள voltage is V2 and capital V is nothing but total values of the supply voltage. ஓகேவா? So connections வந்து series connection இருக்கும்போது C1 is 10 microfarad and C2 is வந்து 20 microfarad. So 10 microfarad எப்படின்னா 10 into 10 to the power minus 6 farad, 20 microfarad 20 into 10 to the power minus 6 farad. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, value of total capacitance values என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. What is the formula for when the capacitors are connected in series means what is the formula, 1 by CT is equal to 1 by C1 plus 1 by another C2. அது எப்படி பண்ண simplify பண்ணலாம், CT is equal to C1 C2 divided by C1 plus another C2. So that is the final when the value for the CT. CT can be C1 C2 divided by C1 plus and the C2. Okay va? So இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம கொடுத்திருக்க given data என்னென்ன டேட்டாலாம் given data, C1 C2 values எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த C1 C2 values அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், CT values வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் 1 by CT is equal to 1 by C1 plus 1 by C2. So 1 by CT is equal to 1 by 10 plus 1 by another 20. So இதை நீங்கள் கேல்குலேட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 1 by 10 ஓட ஆன்சர் இஸ் 0.1, 1 by 20 ஓட ஆன்சர் இஸ் 0.05 and what is the answer is 0.15 for 1 by CT. So CT is equal to 1 divided by 0.15. So what is the final answer, CT is equal to 6.66 micro farad. So the value of the capacitance CT is equal to 6.66 micro farad. Okay, so no that நான் அந்த சம்ம ரிவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். Find the values of total capacitance if the two capacitors 10 microfarad and the 20 microfarads are connected in the series circuits. What will be the given data? என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கப்பா, கனெக்ஷன் சீரிஸ் கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. C1 C2 values are given. C1 value is 10 microfarad, micro means எப்படி 10 to the power minus 6 அப்படின்னு. So 10 to the power minus 6 farad and C2 is equal to 20 microfarad. So 20 into 10 to the power minus 6 and the farad. And to find the value, the answer is value of capacitance C is equal to என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. What will be the formula for the series capacitance, 1 by CT is equal to 1 by C1 plus 1 by another C2. So CT is equal to C1 C2 divided by C1 plus and the C2. So இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம கொடுத்துருக்க given data C1 C2's values எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேல்குலேட்டில் போட்டோம் அப்படின்னா 1 by CT ஓட வேல்யூ என்னப்பா கிடைக்குது, 0.15. நம்மளுக்கு CT தான் தேவை. ஸோ CT is equal to 1 divided by 0.15 and what is the final answer for CT? CT is equal to 6.66 microfarad. Okay, so that is the value of capacitance of these whole circuits. Okay, so this is the problem number 1. Next problem பார்த்தீங்க அப்படின்னா, if the two capacitors 10 microfarad and 5 microfarad are connected to a 50 volt battery and determine the voltage across the capacitors in series connection. ஓகேவா? ஸோ நம்ம கனெக்ஷன் சர்க்யூட்டில் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கெப்பாசிட்டர்ஸ்ப்பா, 10 farad and 5 farad ரெண்டு கெப்பாசிட்டர்ஸோ 50 வோல்ட் சப்ளை பேட்டரியோட என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது C1 இது C2, C1 is equal to 10 farad and C2 is equal to 5 farad. So C1 across உள்ள voltage drop is V1 and C2 across உள்ள voltage drop is V2.
whenever the circuit the capacitors are contained in series means what will be the different voltage to be different, what will be the same charge to be in the same. So what is the given data? Connection is series connection. C1 is equal to 10 farad and C2 is equal to 5 farad and V is equal to 50 volts. So இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. What will be the find out the values? என்ன வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்ணனும்ப்பா? voltage drop across the each resistors. ஓகேவா? ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கும் across உள்ள voltage drop. So ரெண்டு கெபாசிட்டர்ஸ் கொடுத்திருக்கனால V1 is equal to V2 is equal to என்னன்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. So formula use what will be the formula? V1 is equal to Q by C1 and 1 by CT is equal to 1 by C1 plus 1 by C2 and V2 is equal to Q by CT. So இந்த மூணு formula யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகேவா? So what is the solution? First என்ன பண்ணலாம், V1 is equal to Q by C1. ஏன்னா ரெண்டு வோல்டேஜ் ட்ராப் இருக்கு, ரெண்டு கெபாசிட்டர்ஸ் இருக்கனால அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜஸ் V1 and V2. So first V1 calculate பண்றதுக்கு என்னப்பா ஃபார்முலா? Q by C1. So what is the formula for Q? Q is equal to C into another V. Okay, 1 by CT when the capacitors are contained in series means what is the final answer? 1 by CT is equal to 1 by C1 plus 1 by another C2. So in the C1 C2 in the expression la the value is substitute பண்ணுங்க. So 1 by 10 plus 1 by 5. So the calculator போட்டினா what is the value for 1 by CT is equal to 0.3. நமக்கு CT தேவை, so இது ஒரு தடவை reciprocal பண்ணிடணும். So 1 by 0.3 is equal to 3.3 farad. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு C தெரியும், அந்த இதை போய் நான் என்ன பண்ணது எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி Q வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிடணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ Q is equal to C into V. உங்களுக்கு வோல்டேஜ் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க நம்ம சம்மில்? 50 வோல்ட் பேட்டரி வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3.33 இன்ட்டு வந்து 550. So equal to வந்து 165 coulombs. Okay. So first நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், V1 values find out பண்ணிடலாம். V1 formula என்னப்பா? Q by C1. So Q க்கு பதிலா என்ன பண்றீங்க, 165 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C1 க்கு பதிலா என்ன பண்றீங்க, கொடுத்திருக்க given data is 10. So what is the final answer for V1? V1 is equal to 16.5 volt. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், V2 வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்மளுக்கு Q தெரியும், அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், V2 வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ V2 is equal to Q by C2. Q ஓட வேல்யூஸ் 165 divided by C2 வேல்யூஸ் எவ்வளோப்பா, 5. So what is the final answer? 33 volt. So V2 is equal to 33 என்னது volt. ஓகேவா? So இதான் என்னது voltage drop across the capacitors. V1 is equal to 16.5 volt. V2 is equal to 33 என்னது volt. ஓகேவா? ஸோ நம்ம இன்னொரு தடவை நான் ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்னப்பா, ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூஸ் என்ன கிவன், 10 farad and 5 farad கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, சீரீஸாக கனெக்ட் பண்ணுறாங்க. அக்ராஸ் தி 50 வோல்ட் பேட்டரி சோர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வென் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் இன் சீரீஸ், இந்த சர்க்யூட்டில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் இன் சீரீஸ் மீன்ஸ் வாட் வில் பி தி டிஃப்ரெண்ட், ஒன்றுது சார்ஜ் டு பி வந்து சேம் பட் வோல்டேஜ் டு பி வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் தான் உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஸோ V1 V2 தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ப்பா, V1 is equal to Q by C1 and V2 is equal to Q by another C2 and 1 by CT is equal to 1 by C1 plus 1 by another C2. ஸோ ஃபஸ்ட்டு CT வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டா C1 C2 வேல்யூஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா CT வேல்யூஸ் உனக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, Q is equal to C into V அப்படின்ற ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா Q வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு C தெரியும், V வந்து கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. சம்மில் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.3 into 50 is equal to எவ்வளோப்பா, 165 coulombs. ஸோ V1 is equal to Q by C1. So 165 divided by 10 is equal to 16.5 volt. So V1 is equal to 16.5 volt and V2 is equal to Q by C2. So Q by another C2 ஓட value substitute பண்ணுங்க. 165 divided by 5. What is the final answer is 33 volt. So result என்ன எழுதணும், voltage drop across the capacitors V1 is equal to 16.5 volt and V2 is equal to 33 volt. So இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன எழுதணும், அப்படி தான் சம் வந்து நீட்டாகவும் இருக்கும், நல்லா ஃபுல் மார்க்ஸும் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, the three capacitors are connected in series shown in figure. Find the equivalent capacitance and the energy stored when they are connected across the 500 volt DC supply. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கெப்பாசிட்டர்ஸுமே கனெக்டட் இன் சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ C1 C2 C3 இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூஸ் எவ்வளோ பார்க்குறது, 10 மைக்ரோஃபாரட், 25 மைக்ரோஃபாரட் அண்ட் 50 மைக்ரோஃபாரட். இந்த 3 கெப்பாசிட்டர்ஸுமே ஒரு சர்க்யூட்டில் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சமமாக இருக்கும், சார்ஜ் டு பி சேம் பட் அந்த 3 கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் V1 V2 V3 வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேவா?
ஸோ அந்த V1 V2 V3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் V = 500 வோல்ட் டிசி சப்ளை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அண்ட் எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி 1/CT வாட் இஸ் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/CT is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3 and W is equal to half CV squared and this joules. Okay, இப்போ சொல்யூஷன் 1/CT is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. ஸோ இந்த given data C1 C2 C3 எல்லாம் இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா 1/CT is equal to 1/10 plus 1/25 plus 1/50. இப்போ 1/CT is equal to 0.1 plus 0.04 plus 0.02 is equal to 0.16. So CT value என்னப்பா 1 divided by 0.16. அப்போ what is the final answer for CT? CT is equal to 6.25 என்னது மைக்ரோ என்னது farad. ஓகே, ஸோ இது என்னது நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் capacitors. What is the formula for energy stored in capacitors? W is equal to half CV square. So half into C க்கு இப்போ என்ன பண்ணுறீங்க 6.25 into 10 to the power minus 6 into V க்கு இப்போ கொடுத்துருக்க given voltage எவ்வளோப்பா 500. So 500 squared is equal to 0.78 into joules. So what is the final, the calculator substitute பண்ணிங்க அப்படின்னா what is the final answer for energy stored in a capacitor? W is equal to 0.78 into joules. Okay, so this is the result is equivalent capacitance is equal to 6.25 microfarad and energy stored W is equal to 0.78 into joules இப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ரிலேட்டடான நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து சீரியஸாக ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த சர்க்யூட்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. சில டைம் 7 மார்க் கொஷின்ஸில் கொஞ்சம் பெருசாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 8 மார்க் 7 மார்க் கொஷின்ஸில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப கான்செப்ட் மட்டும் சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் இன் சீரிஸ் மீன்ஸ் எது சேம், சார்ஜ் வில் பி சேம், பட் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் டு பி வந்து டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ வந்து இங்கே வந்து C1 C2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. C1 எவ்வளோப்பா 10 மைக்ரோஃபாரட், C2 is equal to 20 microfarad. So 10 into 10 to the power minus 6 farad and 20 into 10 to the power minus 6 and the farad per and the C2. So value of capacitance C கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலாப்பா 1/CT is equal to 1/C1 plus 1/C2. So CT is equal to C1 C2 divided by C1 plus C2. So இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம கொடுத்துருக்க given datas எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா what's the final answer for CT? 1 divided by 0.15 வரும். அது இன்னொரு ரெசிப்ரோக்கல் செய்ய மறந்துடக்கூடாது. ஓகேவா? நம்ம CTயோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 1 divided by 0.15 நம்ம 1/CT தான் 0.15 கிடச்சிருக்கோம். நம்மளுக்கு CT தேவை அப்படின்னா வடிச்ச அந்த ஆன்சரை ஒரு தடவை ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் CT? CT is equal to 6.66 என்னது மைக்ரோஃபாரட். ஓகே, ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மைக்ரோஃபாரடில் கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வெறும் ஃபேரடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அங்கே வெறும் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இங்கே கேட்டிருக்கிறது வந்து வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ், ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். இங்கே 2 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2 விதமான வோல்டேஜ் இருக்கும். என்னப்பா V1 V2. அதுவும் இல்லாமல் இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து கண்டென்ட் சீரிஸ் கனெக்ஷன்ஸ்னால என்ன சேமாக இருக்காது, வோல்டேஜ் வந்து சேமாக இருக்காது, சார்ஜ் மட்டும் என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும். ஸோ அது இந்த ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஃபார்முலாஸ் வி கேன் யூஸ்? V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2 and 1/CT is equal to 1/C1 plus 1/another C2. Okay, so what's the solution? V1 is equal to Q by another C1. So Q is equal to C into V. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு relationship between the voltage, charge and capacitance is Q is equal to C into another P. So 1/CT is equal to what's the formula pa 1/C1 plus 1/another C2. ஸோ இங்கே கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு CT கிடச்சிடும். பட் அந்த CTயை நம்ம என்ன பண்ணுறோம், சார்ஜ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சார்ஜ் என்னது Q equal to C into V. உங்களுக்கு V தெரியும், கொடுத்த கிவன் டேட்டாவை 50. C எவ்வளோப்பா 3.33. ஸோ 3.33 into 50 is equal to 165 வந்து கூலும். அண்ட் V1 is equal to Q by வந்து C1. ஸோ 165 divided by 10 is equal to 16.5 volt. ஸோ V1 is equal to 16.5 volt. V2 is equal to Q by C2. ஸோ V2 is equal to Q by வந்து C2ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா 33 volt. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலா, அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். செகண்ட் வந்து என்ன பண்ணோம், வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது ஈச் கெப்பாசிட்டர்ஸ் வந்து ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துருக்காங்க. அந்த 3 கெப்பாசிட்டர்ஸுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஈச் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, C1 is equal to
10 microfarad, 10 into micro 1 is 10 to the power minus 6, C2 is equal to 25 microfarad, so 25 into 10 to the power minus 6 farad, and C3 is equal to 50 microfarad, so 50 into 10 to the power minus 6 another farad, and then the supply voltage source V is equal to 500 volts என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் C is equal to என்ன and எவ்வளோ amount of energy வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட்ஸ் ஆஃப் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இதில் 1 by CT is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by another C3 and energy stored in the capacitors calculate பண்ணுறதுக்கு what's the formula W is equal to half CV square. So first solution number 1 ல 1 by CT is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So இந்த எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்க given data C1 C2 C3 is எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன லாஸ்ட்டாக கிடைக்குது சிடியோட வேல்யூ 1 divided by 0.16. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் CT is equal to 6.25 வந்து மைக்ரோஃபாரட். இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா W is equal to half CV square. So half into C க்கு இப்போ என்ன பண்ணுறேன் 6.25 into 10 to the power minus 6 into 500 square equal to 0.78 into joules. So what is the final answer? W is equal to 0.78 joules. இப்போ ரிசல்ட் என்ன பண்ணுவோம் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் CT is equal 6.25 microfarad and energy stored in a capacitors W is equal to 0.78 into joules. ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா சீரிஸ் கனெக்ஷன் ரிலேட்டடாக ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம்பா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து கெப்பாசிட்டன்ஸ். ரெண்டாவது இந்த capacitors are contained in series in the circuit means what will be the same charge will be same, what will be the different voltage to be வந்து different. okay and what's the final answer நம்மள ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து சீரிஸ் கனெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து parallel. சீரிஸில் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் parallel வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சீரிஸில் சார்ஜ் சேமாக இருக்கும் பட் அங்கே சார்ஜ் வந்து என்னது டிஃப்ரெண்ட் ஃபார் parallel connection. okay that is a final value expression for CT is equal to C1 C2 divided by C1 plus C2 for series connection and CT is equal to C1 plus C2 for the parallel connection. ஓகேவா கொடுத்துருக்க ரெண்டு கெப்பாசிட்டர் சம் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு parallel கனெக்ஷனில். பட் ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூயை மல்டிப்ளை பண்ணி ரெண்டு கெப்பாசிட்டரோட சம்மால் நம்ம என்ன பண்ணிடணும் டினாமினேட்டரில் போட்டு டிவைட் பண்ணிடணும். ஓகே இதுதான் நம்ம என்னது டோட்டல் வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்துருக்கோம். V1 V2 இந்த ரெண்டு கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ V1 கேல்குலேட் பண்ணி Q by C1, V2 is equal to Q by C2 and 1 by CT is equal to 1 by C1 plus 1 by C2. ஃபஸ்ட்டு CT கேல்குலேட் பண்ணிடணும், அப்புறம் சார்ஜ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொடுத்த சார்ஜையும் அந்த CTயை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் V1 V2 எக்ஸ்பிரஷனில் போய் நம்ம என்ன பண்ணலாம் சார்ஜையும் கெப்பாசிட்டர்ஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி V1 கண்டுபிடிச்சலாம் அண்ட் சார்ஜையும் கெப்பாசிட்டர் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி V2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். லாஸ்ட் ரிசல்ட்டை எழுதிடணும். ஓகேவா ஸோ தேர்ட் ப்ராப்ளம் எப்படி அப்படின்னா இதில் 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா C1 C2 C3 3 கெப்பாசிட்டர்ஸுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ when the capacitors are contained in series in the circuit means what will be the same charge to be same and voltage to be another different. ஓகேவா ஸோ 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இஸ் V1 V2 V3 அதான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்னன்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 by CT க்கு ஃபார்ம் என்னப்பா 1 by C1 plus 1 by C2 plus 1 by another C3 and W is equal to half CV square and joules. ஸோ சொல்யூஷன் 1 by CT க்கு அதில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது CT என்னப்பா கிடைக்குது 1 divided by 0.16. அப்போ CT is equal to 6.25 microfarad. மைக்ரோ அப்படின்னா என்னது 10 to the power minus 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா இப்போ நம்ம எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் W is equal to half CV square. ஸோ half into 6.25 into 10 to the power minus 6 into 500 square சப்ஸ்டியூட் பண்ணால் 0.78 வந்து ஜூல்ஸ். ஓகேவா ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம 3 சம் பார்த்துருக்கோம். அந்த 3 சம்மை நான் நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட்டில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு என்னதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸ் கனெக்ஷன்
கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா வாட் வில் தி டோட்டல் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன, பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா. அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் V1 அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வோல்டேஜ் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, Q is directly proportional to V and Q is equal to CV and C is equal to Q by C. இதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் என்ன வழிகள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வாட் வில் பி தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ்க்கு ஃபார்முலா என்னப்பா, half CV square, W is equal to half CV. This is the final expression for energy stored in capacitors. ஸோ அந்த மாதிரி கேட்டுருந்தாங்கன்னா அது என்ன, வாட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டரோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூல். கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் அந்த பாசிவ் காம்பனன்ட் டிவைஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையோட கெப்பாசிட்டிக்கு தான் பேர் என்னது, கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா, அந்த மின்னாட்டில் சார்ஜ் ஃபார்மேஷன்ஸில் எப்படி சேமிச்சு வைக்குது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சார்ஜ் ஃபார்மேஷன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சார்ஜ் ஃபார்மேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதோடைய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னது, கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கெப்பாசிட்டரோட சிம்பிள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேட்டரினா ஒரு பெரிய கோடு சின்ன கோடு போட்டால் திஸ் த சிம்பிள் ஃபார் பேட்டரி. பட் கெப்பாசிட்டன்ஸோட சிம்பிள் வந்து என்னென்னா 2 ஈக்குவல் கோடு போட்டுக்கணும். ஓகேவா, அது மாதிரி Q வந்து டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Vயாக இருக்கும், V வந்து Qக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ ரிலேட்டடான 3 ப்ராப்ளம் சீரிஸ் கனெக்ஷன் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணால் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.